வெல்கம். ஏன் வெல்கம் போயிட்டா வந்தோம்? இல்லை கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் வெல்கம் டு தி ஷோன்னு ஆரம்பிக்கிறது. ஓகே செல்லம், எரிச்சல் வந்து குழந்தை ஒரு அரை விடுறான் நம்ம இதையா திருத்திருந்தேங்க அப்படின்னு. சரி, உங்க பேர் என்ன செல்லம்? சந்தோஷ்குமார். சந்தோஷமா இருப்பேன். உன் பேருனா? சந்தோஷ்குமார். அம்மா பேரு? விஜயலட்சுமி. அப்பா பேரு? சரவணன். வீட்டுல தெருல 2-3 பேரு? விஜய், கணேஷா, சிவகார்த்தி, அப்துல், அமீர், அதுக்கப்புறம் சச்சின், மாசன், சுமன், சாம், அப்புறம் கிறிஸ்டபர், அவ்வளோதான். நான் எழுதி வச்சிருக்கியா? சரி, அவங்க எல்லாம் யார் செல்லம்? என் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒருத்தர் விஜய் வந்து என் தம்பி. விஜய் உங்க தம்பி, மீதி எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ரைட். என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். எவ்வளோ வருஷமா? 1 வருஷம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8 வருஷம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்லேருந்து 8 வருஷம், இது 1 வருஷம். சரி, நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அங்க பாருங்க, மியூசிக் டைரக்டர். ஓ, இசையமைப்பாளர் குடும்பம் போல இருக்கு. அப்பா என்ன ஒர்க் பண்றாரு? பெயிண்டர். ஓகே. அம்மா? வீட்டிலே தான் இருக்காங்க. வீட்டில் இருக்காங்க. ஓகே ரைட். அப்பா கிட்ட சொன்னீங்களா நான் இது படிக்க போறேன் அப்படின்ட்டு? அப்பா சொல்ல. ஏன் சொல்ல? படிச்சுட்டு சொல்லலாம். படிச்சுட்டு சொல்றியா? படிக்கிறத சொல்லுவாங்க. சரி ரைட், நீ அப்போனா சொல்லிக்க, பிரச்சனை இல்லை. சரி, நம்ம ரூபா நோட்டு பார்த்துருக்கியா? கரன்சி நோட்டு பார்த்துருக்கியா? எப்பயாச்சும் உண்மையிலேயே கையில் எடுத்து பார்த்துருக்கியா? அதில் எத்தனை மொழி இருக்கு? ஒண்ணுதான். 1 2 2 மொழி தான் இருக்கா? நல்லா தெரியுமா உனக்கு? 2 மொழி தான் இருக்கா? ஆமா. அதுக்கு மேல மொழி இருந்து நான் காமிச்சிட்டேன்னா தெரியலன்னு சொல்லாம நீ 1 மொழி 2 மொழி யாரை கேட்டு சொன்ன நீ? இப்ப நான் விட தரேன், அப்படிலாம் நினைக்க கூடாது. இப்ப நான் இந்த மொழி காட்டுறேன், எத்தனை மொழின்னு நீ கவுண்ட் பண்ணி சொல்லு. இந்த பார், எத்தனை மொழி இருக்கு பார், கவுண்ட் பண்ணு. இந்த கையில ரூபா புச்சி கவுண்ட் பண்ணு. 1 எங்க என்ற இது என்னமா? என்ன அது என்ன? இங்கிலீஷ் ஒண்ணு. இது செல்லம், இது எத்தனை இருக்குன்னு பாரு. இதுல தமிழ்ல போட்டிருக்கா? இல்ல தமிழ்ல எங்க போட்டிருக்கா சொல்லு. இது இங்க இருக்கு. தமிழ்ல இருக்குல்ல? அதே மாதிரி இது ஒவ்வொரு மொழி எத்தனை மொழின்னு கவுண்ட் பண்ணு. 6 8 10 15. இனிமேல் ரூபா நோட்ல எத்தனை மொழி இருக்குன்னு கேட்டா கரெக்ட். 15 மொழி இருக்கு நம்ம ரூபா நோட்ல. சரியா? சரி. நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பிரதமர் பேர் என்ன? கல்வி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. தெரியலையா? முதலமைச்சர் பேரு? முதலமைச்சர் பேரே தெரியல. நிதியமைச்சர் பேர் கேட்டா எங்க சொல்றது? தெரியாதா? உண்மையிலேயே உனக்கு தெரியாதா? உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா? தலைவா, நீ துணை முதலமைச்சரா தானே இருக்க. குழந்தைங்களை முதலமைச்சர் ஆகிட்டான் பார். ஒரு செகண்ட்ல ஓட்டு போடல, ஒன்றும் போடல, முதலமைச்சரே ஆகிட்டா போல. கவலைப்படாதீங்க. சரி, உங்களுக்கு ஏன் இவ்வளவு கழுத்து திருப்பி? நேரா இல்ல, நீ நேரா பார்த்தே பேசு. ஓகே, உனக்கு பிடிச்ச நடிகை பேர் சொல்லு. நடிகையா? யாரையும் பிடிக்காது. டிவிக்காக அப்படிலாம் மழுப்பி பேசாத. யாரையும் பிடிக்காது. எந்த நடிகர் பிடிக்கும்? விஜய். அவர் கூட யார் ஜோடியா நடிச்சா நல்லா இருக்கும்? கீர்த்தி சுரேஷ். பாத்தியா? நடிகை பிடிக்காதான், கீர்த்தி சுரேஷ் சேர்ந்து நடிச்சா பிடிக்குமா? எப்படி சொல்றான் பாருங்க. சரி ரைட். கீர்த்தி சுரேஷ் அவங்க நடிச்ச படம் எந்த படம் நல்ல படம்? யார் கூட? விஜய் கூட. அவங்க தனியா நடிச்சுன்னு போட்டோம். தனியா நடிச்ச படம் யார் கூட நடிச்சது? யார் கூட? எழுதி வச்சுட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன் எங்கேயோ மேல. எனக்கு டவுட்டா தான் இருக்கு. சரி, சூப்பர் ஸ்டார் படம் எதுனா ஒன்று சொல்லு. பாஷா. இப்போ வந்தது அதுவா? பாஷா எப்போ வந்துச்சு? இப்போ வந்தது வேட்டையன். அப்போ பாஷா, இப்போ வேட்டையன். ஓகே ரைட். உனக்கு தெரிஞ்ச 10 கலர் சொல்லு. 10 கலர் தான்.
எல்லோ கிரீன் அப்புறம் ரெட்டு அதுக்கப்புறம் சில்வர் கலர் ப்ளூ ஆரஞ்சு அது காபி கலர் அதுக்கப்புறம் ப்ரௌன் அதுக்கப்புறம் பர்பிள் லாஸ்ட் ஒன்று கோல்டு கலர். இப்படியே முஷ்ட இதை தமிழ்ல சொல்லு. தமிழ்ல தெரியாது. ஒரு 5 கலர் வண்டி தான் தமிழ்ல தெரியும். சொல்லு. மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு தான். ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு தானா? யாருக்கிட்ட சொல்ற ஆரஞ்சுக்கு ஆரஞ்சுன்ட்டு? காவி கலர் அது. சரி காவி 3 சொல்லிட்டேன். அப்புறம் பச்சை சொல்லிட்டேன்னா 5வது தெரியலையே. சரி, நான் இப்போ ஒரு சின்ன கேம், ஏன்னா 8th படிக்கிறேன், மற்ற குழந்தைங்களாம் அதை விட கம்மியாக படித்ததால கேட்கல. உங்ககிட்ட சிம்பிளாக ஒன்று கேட்குறேன். 1 தமிழில் 2 இங்கிலீஷில் 3 தமிழில் 4 இங்கிலீஷில் அப்படியே சொல்லிட்டு வா. 1 தமிழ்ல 2 இங்கிலீஷ்ல 1 2 3 அதான் போலாம் போ. 1 2 3 4 5 6 அதுக்கப்புறம் 7 8 9 10. பரவாயில்ல, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி சொல்லிட்டாப்புல. சரி, ஏபிசிடி தெரியுமா உனக்கு? இசட்லேருந்து ஏ வரைக்கும் சொல்லு. ZY அதுக்கப்புறம் ZY அதுக்கப்புறம் X W U U தெளிவா அந்த குழந்தை படிப்பு வரலாம். இன்னைக்குள்ள நீ சொல்லிடலாம், போத விடு. ஏபிசிடி சொல்லுவியா? அது சொல்லுவியா? ஏன் இசட்ல இருந்து சொல்ல முடியல? அது உள்டாறதுனால அது படிக்கல, அப்படி படிக்கல, ரிவர்ஸ்ல இருந்து படிக்கல. அதுதான், இனிமேல் நீங்க படிக்கிறவங்க ரிவர்ஸ்லயும் படிச்சு வச்சுங்க, அதுதான் மெமரி ஆகும். உண்மையிலே அப்படி படிச்சா ஈஸியா இருக்கும். சரி, உனக்கு பிடிச்ச உணவு எது? சாம்பார் சாதம், புளி சாதம், அப்புறம் 2 தான் ஸ்கூல்ல சாப்பிட்ற சாப்பாடு தான் பிடிக்கும். அதுதான் பிடிக்கும். ஓகே ரைட். உனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா? அம்மா தான். அப்பா விட அம்மாவை பிடிக்கும் இல்லையா? ஏன்? அம்மா சாப்பிடாம தூங்கிட்டேன்னா எழுப்பி சாப்பாடு தருவாங்க. எங்க அப்பா சாப்பிட்டு அவரே தூங்கிடுவாரு. நைனா நீ சாப்பிட்டு கம்முன்னு தூங்கிட்டு இருக்கு நைனா. அம்மா தான் எழுப்பி போட்டிருக்காங்க. ஒரு நாளாவது ஏஞ்சி போட்டு நைனா சோற. சரி, உனக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம் அம்மாவா அப்பாவா? கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே. நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குது அம்மாவா அப்பாவா? அம்மா தான். அப்பா எதுவுமே வாங்கி தர மாட்டாரா? அப்பா காசு தர்றது எங்க அம்மாக்கல, எங்க அம்மா தான் வாங்கி தருவாங்க. பாத்தியா, நீ டைரக்டா வாங்கி கொடுத்தனா நைனா உனக்கு நல்லது. நீ அம்மா மூலியமா கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், கெட்டது தான் உனக்கு. நான் சொல்லிட்டேன், நீ தான் பணம் கொடுக்குறது தெரியுது, ஆனா அம்மா தான் வாங்கி தர்றதால அம்மா தான் பிடிக்குமா? சரி, அப்பா என்ன விரும்பி சாப்பிடுவார்? மீன் குழம்பு தான் அதிகமா. என்ன மீன்? தெரியலையே, மீன் பேர்லாம் தெரியாது. மீன் பேர் தெரியாது. ஷீலான்னு ஒரு மீன் இருக்கு, மாலான்னு ஒரு மீன் இருக்கு. மீனே இல்லையே. இல்லையா? இப்ப தெரியவே தெரியாதுன்னு மீன் பேரு. இப்ப மாலா இல்லைன்னு மட்டும் உனக்கு எப்படி தெரியும்? கோலான்னு ஒரு மீன் இருக்கா தெரியுமா? தெரியாது. கவலைன்னு ஒரு மீன் இருக்கு. தெரியலையே. எறான்னு இருக்கு. எறா நான் சாப்பிட்டுக்கிறேன், தெரியும். சொரா யாரும் சாப்பிட்டது? யாருமே சாப்பிட மாட்டாங்களா? சில பேர் சாப்பிடுவாங்க. அது மனுஷ இதுவே கிடையாது இல்ல சாப்பிடுறவங்க இருக்காங்க. நண்டு வீட்டுல செய்வாங்க. நாங்க மட்டும் நடுத்தரலையா செய்வோம்? நாங்க வீட்டுல தான் செய்வோம். சரி இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரே ஒரு பெரிய கேள்வியா ஒண்ணு கேட்ட, நீ ஏன் பதில் சொன்னா போதும். உனக்கு தெரிஞ்ச நான் சொல்றது எனக்கு தெரிஞ்சல, உனக்கு தெரிஞ்ச ஸ்வீட் பேரு, ஜூஸ் பேரு, காய் பேரு, பழம் பேரு கலந்து எல்லாத்தையும் சொல்லு பாப்போம். நிறுத்தாம சொல்லணும். அது முடியாது. ஆனா சரி, அப்படிதான் சொல்லு பாப்போம். மாசா ஜூஸ், கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட். என்னடா விளம்பரம் பண்ணுங்க? ஜூஸ் பேர்லாம். ஜூஸ்னா அது கூல் ட்ரிங்க்ஸ்டா. நான் ஜூஸ் மாம்பழம், மாங்காய், தேங்காய். மாம்பழம், மாங்காய், தேங்காய். ஏய், நான் உன்னை என்ன கேட்டேன், என்ன பண்ற நீ? சரி, காய்கறில உண்மையிலேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சொல்லாத. யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு சில காய்கறி இருக்கும், நிறைய பேர் வீட்டுல யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி காய் சொல்லு. முட்டைகோஸ்.
முட்டைகோஸ். அப்புறம் ஒண்ணுதானே சொல்ல சொன்னீங்க. ஒரு 4-5 தான் சொல்லலாம். இப்ப என்ன சொத்து எவன் சொத்து போகுது இங்க? இது சொல்றதால யாருன்னா நஷ்டம் ஆயிட போதா? தெரியல அதுக்கு மேல. அதுக்கு தெரியலன்னு சொல்லணும். இன்னும் நீ ஒன்னே ஒன்று தானே காட்டா, இன்னமும் 10 தெரிஞ்ச மாதிரி பேசுற நீ. சரி, ஒரு சினிமா பாட்டு பாடு. சினிமா பாட்டா? மக்காமிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கிள் அசி டோமா பூ ஸ்டாப் சியனா சார் ரொம்ப பிஸி பஸ் ஸ்டாப் பாலி மேரி டிஷர்ட் போட்டா கூட அசி. சூப்பர் தம்பி, கை கூட. தேசிய கீதம் பாடு. மக்கா மிஸ்ஸி பாடல, வாயில் நுழையாததெல்லாம் தேசிய கீதம் பாட்டு நான் பாக்குறேன். பாரத கவிதாதா பஞ்சா சிந்து குஜராத் நிகழ்ச்சியில் அதெல்லாம் பாடி என்ன உலகி வச்சிடாது. நீ வா, ஏதாவது ஒரு சாமி பாட்டு பாட. சஷ்வினி நோக்க சரவண பவன். அப்பதான் அதுக்கு பாடுறேன்னு சொல்லிட்டு ஏன் இப்ப செல்லாத்தா செல்ல மாரியாத்தா தெரியுமா? அது தெரியாது. அவ்வளவு தெரியல, ஓரளவு தெரிஞ்ச வரைக்கும் பாடு. நான் ஆடுறேன். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா உன் சங்கீதி வந்து என்ன நீ சங்கிலியில வந்தா எந்த சங்கிலியில வர சொல்ற? அப்பல சிந்தையில வந்ததுன்னு பாட்டுல வரும். அதான் தெரியாது. சரி, இந்த கரகாட்டக்காரன்ல பாட்டு வருது இல்ல, கரகாட்டக்காரன் ஒரு படம் வந்து தெரியுமா? தெரியலையா? உண்மையிலே தெரியலையா? சரி, ஏதாவது சினிமால வந்த சாமி பாட்டு ஒண்ணே ஒண்ணு பாடு எனக்காக. கும்முட போன தெய்வம் சாமி பாட்டு இது. குறுக்க வந்ததம்மா. நல்ல சாமி பாட்டுப்பா. குறுக்க வந்த தெய்வம் கூடவே ஆடுதம்மா. பால ஊத்துடா. சாமி பாட்டு இது. நீங்க என்ன சினிமால வந்த சினிமால வந்த சாமி பாடலா இது? எந்த சாமியடா அதுல பாட்டுல கும்பிட்டாங்க? சரி, போட்ட விடு. உங்ககிட்ட பேசி எது சாமி பாட்டு எது சாதா பாட்டுன்னே நான் மறந்துட்டேன். என்ன, ரஜினி சாருடைய ஏதாவது ஒரு வசனம் பேசிக்காமிய. ஆண்டவன் நல்லவனை சோதிப்பான் ஆனா கை விட மாட்டான், கெட்டவனை சோதிக்க மாட்டான் ஆனா கை விட்டுருவான். சோதிக்கவே மாட்டானா? சோதிக்க மாட்டான் ஆனா கை என்னதான் திட்ட போல, யாரும் கோச்சிக்காதீங்க. சி, இது சொல்றேன், சொல்லு. நீ சொல்லு, நான் நடிச்சு காமிச்சிடறேன். ஆண்டவன் நல்லவனை சோதிப்பான் ஆனா கை விட மாட்டான், கெட்டவனை சோதிக்க மாட்டான் ஆனா சோதிக்கவும் மாட்டான். அவன் கடவுள் என்னப்பா சோதிக்கவே மாட்டியா? கெட்டவனை நீ சோதிப்பான் ஆனா கை விட்டுருவான். ஓகேவா? இன்னொரு ரஜினி டைலாக் எது நான் சொல்ல. நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. வேற தெரியல. சரி, காந்தி பிறந்த மாநிலம் எது? தெரியலையே. ரஜினி இவ்வளவு பேசுறது ஞாபகம் வச்சிருக்க. சரி, தேச தலைவர் ஒரு 5 பேர் பேர் சொல்லு. நிஜமா தெரியல. உண்மையை தானே சொல்லணும். சொல்லணும். அவனா தப்பு தப்பா சொல்லி கீர்த்தி சுரேஷ் பேர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கின்னு. சரி, கப்பல் ஓட்டிய தமிழன். தலைபாலா போட்டுப்பாரு. அவரே தான்பா. பாரதியாரு அவரு தலைப்பாதான் போட்டிருப்பாரு. எங்க புக்ல அந்த மாதிரி தான் வந்துச்சு, கப்பல் ஓட்டிய தமிழன். அவரும் தலைப்பா போட்டிருப்பாரு, பாரதியாரும் தலைப்பா போட்டுப்பாரு. எங்க புக்ல வந்துச்சு. புக்ல வந்துப்பா, நான் பண்ண முடியாது, தலைப்பா ஓடுது. சரி, பால கங்காதர திலகர். கேட்டான் பத்தியா? என்னது? யாரு யார கேக்குற நீ? சரி, அவங்கள பத்தி நம்ம கிண்டல் பண்றோம்னு வச்சுப்பாங்க. இல்ல, இப்ப இருக்கிற கல்வியில அதெல்லாம் கொடுக்கலையே, எனக்கு வருத்தம், வேற ஒண்ணும் இல்லை. அதுவும் வந்து கொடி காத்த குமரன் இவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. இந்தியாவில் ஃபுல்லாரும் எல்லாருமே வந்து பாடுபட்டாலும் நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் சுதந்திர போராட்டத்துக்காக போனார். அதுல பாரதியார், வாவு சிதம்பரம் பிள்ளை, கொடி காத்த குமரன், இவங்கெல்லாம் பேர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாட்டுப்பற்று, இந்த தேசத்திற்காக உழைத்தவர்கள் அவங்கெல்லாம். சரியா? அந்த மாதிரி உனக்கு ஏதாவது தலைவர் பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்து? இப்ப சொன்ன உடனே நீ சொல்றல, ஆமா நான் தலைப்பா கட்டி பார்த்தேன்ட்டு. அது இல்ல, சுகத்துக்காக பாடுபட்டாங்க அவங்களா? அவங்களே தான்ப்பா. இப்பதான் பையனுக்கு புரிய வச்சிருக்கேன் நானு. ஆமாப்பா, சுகத்துக்காக போடுப்பாரு. சரி, கையெழுத்துட்டேன். அப்புறம் என்னையும் நீ வதக்குறியன்னு சொல்லு செல்லம். காந்தி தாத்தா, அப்புறம் காமராஜர்,
சூப்பர். அதுக்கப்புறம் வந்துச்சு வேற எனக்கு நான் நிறைய ஸ்பீச் சொன்ன வந்துச்சு. அப்படியா கொடுத்துருக்கியா ஸ்கூல்ல ஸ்பீச்லாம்? சின்ன வயசுல கொடுத்த, இப்போ கொடுக்கல. இப்போ வயசு 60பா, சின்ன வயசுல அவன் கொடுத்துருக்கான். அப்பெல்லாம் 10-12 வயசு, இப்போ 65 வயசு பேரன் பேத்தியெல்லாம் எடுத்துட்டான். சின்ன வயசுல சொல்லியிருக்கான், மறந்து போயிடுச்சு, அவ்வளோதானே, தவிர வேற ஒன்றும் இல்லை. எனிவே உண்மையிலே ரொம்ப நல்லா பேசுனீங்க. இதே மாதிரி எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் கலகலப்பாக பேசுங்க. அப்போ தான் நம்ம பேசுகிற வளர்ச்சியும் வரும், அறிவும் வளர்ச்சி வரும். அதனால இது மாதிரி பேச தப்பில்லை. அதே மாதிரி ஸ்கூலில் பேசியிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களுடைய எல்லா முயற்சியும் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. பாய் செல்லம். பாய் அங்கிள். பாய் செல்லம். பாய் செல்லம். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ.